எட்டிக்கோடா எப்படி எட்டிட்டா அபிஷ்டு புல்லாண்டா இங்க எதற்காக வந்த? யாரு புல்லாண்டா? நீதான். யாரு புள்ள யாரு ஆண்டா? ஓ புல்லாண்டோ. ஓ புல்லாண்டானா எப்படி அது? தெளிவா சொல்லு. ஓ நம்ம பாசிமணி ஊசிமணி வித்துட்டு வந்து அப்படி இங்க வந்து ஓ நம்ம ஜதையெல்லாம் போறாங்க மலபார் அட்டி அட்டி குடார் போட்டு உட்கார்ந்து எட்டிக்கோடா எட்டிங்கடா அபிஷ்டு. ஐயோ எட்டிங்கற சாமி ஐயோ அரே துருநாற்றம். யார் மேல? ஓ நீ குளிச்சதினால வந்து எங்கயா குளிச்ச? டேய் அபிஷ்டு, அனுதினமும் 2 வேளை குளிப்பது சுத்த பிராமணா. எவன் சொந்த? யோ போன பொங்கல் குளிச்ச எப்ப பொங்கல் வரும்னு பாத்துக்கறேன் நானு. மூஞ்ச கை விடானே. சரி, இங்க வந்த காரணம் என்ன? இங்க வந்த காரணம் முதல்ல கேக்குறேன். நீ காரிங்கர்மானத்துக்கு போறாயிரா இல்ல கல்யாணத்துல பண்றாயிரா? உனக்கு என்ன பண்ணணும் இப்போ? நீ எதுக்கு போறன்னு சொல்லு அதே மாதிரி விளக்கம் சொல்றேன். உனக்கு காரியங்கர மாத்திரம் பண்ணணுமா கல்யாணம் பண்ணணுமா? ஆஹா அப்ப நீ ஒத்து வர மாட்டேதுக்கு. நீ ஒத்து வர மாட்டே. வேற இப்போ காரிங்கர் மாத்திரத்துக்கு போனா எல்லாம் சேவிங் பண்ண சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு போனா என்ன சொல்லுவாங்க தெரியல? என்ன சொல்லுவாங்க? முதல்ல பொண்ணு புள்ளி எட்டுவானுவாங்க. அது சொல்லிட்டேன் உனக்கு. உனக்கு சேவிங் பண்ண சொல்லுமா இல்ல பொண்ணு புள்ளி சொல்லுங்க? இல்ல ரெண்டுத்துலயும் சொன்னா விளக்கம் சொல்லுவேன். அப்படியா? நான் கல்யாணம் செய்யும் பிராமணா. அப்ப நீ ஐயர் கிடையாது. ஐயர் கிடையாது. பிராமணா ஐயர் பிராமணா வேற ஐயர் வேற. அபிஷ்டு என்ன சூத்திரவா எச்சுக்கோ நான் சூத்துல ஏற்றதோ இல்ல மூக்குல ஏற்றதோ நான் பாத்துக்கிறேன். என்னையா சூத்துல ஏற்ற சொல்றேன்? எனக்கு எட்டுமா சூத்து எனக்கு எட்டுமா உனக்கு எட்டுமா? நீ ஐயரா பிராமணா சொல்லுன்னு சொல்லு. நானா பிராமண ஐயர். ஏய் அப்படி ரெண்டாம் கட்டானா? கிராசானியா? ஏய் அபிஷ்டு என்ன அந்த காரணத்தை மட்டும் ஐயரனா பட்டடிப்பான். பட்டடிப்பான். பிராமணனா நாம போடுவான். ஐயா நீ ரெண்டுத்தையும் போட்டு வந்துக்கிறியா? நீ என்ன கிராஸா? உங்க அப்பா அம்மா கிராஸா? பட்ட அடிக்கிற பழக்கம் எனக்கு சாமி. இல்ல பாட்டில் பிராண்டி தாடியா கூட என்ன பிளாக் என்ன விக்குதாப்பா? வாங்கி கொடுங்க சாப்பிட்டு பொறுமை பத்துக்குவான். ஓயே ஐயோ எதுக்கு வந்து தெரியுமா உன்னை பாக்கலன்னு? அதற்காக எங்கள் மன்னருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது தாங்கள் தான் ஜாதகம் கணித்து கூற வேண்டும். அவ்வளவுதானே. இப்போதே புறப்படுங்கள். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நமது அரசரை பார்க்கலாம். என்னடா அரசாங்க ஜோதிடர் அழைத்து வந்து விட்டாயா? அண்ணா வந்து கொண்டே இருக்கிற அமருங்கள் அண்ணா. ஐரோ வர வேண்டும் இருக்க வேண்டும். பிறவாமல் பிறந்திருக்கிறான் ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகன் எந்த நேரத்தில் பிறந்திருக்கிறான் என்று ஜாதகம் கணிக்க வேண்டும். அதனால் தான் உங்களை அழைத்தேன். அவ்வளவுதானே. நல்ல முறையில் கணித்து சொல்லி விடுகிறேன். ஜாதகம் கும்பகோணமா? மாமி ஐரே ஆத்துல மாமி சௌக்கியமா இருக்காளா? அவகிட்ட கொஞ்சம் கேட்டேன்னு சொல்லுங்களேன். அவகிட்ட இதுக்கு முன்ன ஐயர் பாக்கலீங்க. அங்க கேட்கத்தர மாமி சொல்லுங்க. இதுல மாமி எல்லாம் போட்டுமா அதெல்லாம் இந்த மாமி ஞாபகம் வந்துச்சு. அரசே இதுல என்ன கணித்திருக்கிறது ஏது கணித்திருக்கிறது தெல்ல தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. விளக்கமாக சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கரெக்டா பாத்து சொல்லு. ஜாதகத்தை மாத்தி சொன்னா உடம்பு பைசு. இதுவரை என் கணிதத்திலே மிஸ் ஆனது கிடையாது. அப்படி கணக்கு போட வந்த ஜாதகம் பார்க்க வரலையா? கணிப்பிலே அது தெளிவா சொல்லு. என்ன இது? நல்லா படிங்களா? நல்லா இருக்கு. ராகு கேதுவை பார்க்கிறான். டாஸ்மாக் கடை நம்பர் 1440 புதன் வியாழனை பார்க்கிறான். நீ புக்க பாக்குற, நான் அண்ணனை பாக்குறேன், அண்ணன் போன பாக்குறாரு, அவங்க எல்லாம் நம்மள பாக்குறாங்க. அரசே நான் சொல்லும் வார்த்தை கேட்டு உங்களுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் என்ன கணித்திருக்கிறது தெரியுமா? மகன் எந்த நேரத்தில் பிறந்திருக்கிறான், அவனுக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று விளக்கமாக தெளிவாக எனக்கு சொல்லுங்கள். உன் மகன் பிறந்திருக்கும் நேரமும் அகால நேரம். ஐயா என்னையா சொல்றீங்க? பிறந்திருக்கும் ராசியோ மேஷ ராசி. மேஷ ராசி. மேஷம் என்றால் ஆடு, வெள்ளை ஆடு. அந்த ஆடு என்ன செய்யும்? ஒரு காட்டிலே எடுத்து சென்று ஆட்டை விட்டால் ஆடு என்ன செய்யும்? ஆடு என்ன பண்ணும்? மேஷலுக்கு போய் மேஷல் ஜோஷன் வரும், மேய்ந்து அந்த காட்டை அழிக்கும். உன் மகன் பிறந்திருக்க நேரமோ இந்த நாட்டை அழிக்கக்கூடிய நேரம். ஆகையினால் உன் மகன் உயிரோடு இருப்பதை விட இறப்பதுதான் நல்லது. ஐயா ஜோதிடரே நன்றாக புரட்டி பார்த்து சொல்லுங்கள் ஐயா. நிஜமா நீங்க மனசை திடப்படுத்துங்க சாமி. அது எதுனா ஒண்ணு பார்த்து ஏதோ ஒன்று எழுதி மாத்து மனா பாவம். எங்க மேனருக்கு ரொம்ப நாள் குழந்தை இதில் மாற்றம் என்பதே இருக்காது. உன் மகன் இந்த நாட்டிலே இருந்தால்
நாட்டிற்கு கேடு. அது மட்டும் கிடையாது, நாட்டிலே ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். நாடே சுடுகாடாக மாறிவிடும். நான் சொல்ல நீ முதல்ல ஜாதி நாயர் கிடையாதுண்ணா. யோ ஜாதி நாயர் கிடையாது. நீயா தெரியுது மேலாம் முதல்ல இது மேலே பாட்டு போட்டு வரும்போது 2 பாட்டு போட்டுக்கிற 1.5 பாட்டு போட்டுக்கிற தெரியும். நீ கிராசியா நீயா? உனக்கு கரெக்டாக ஜாதகம் பார்க்க தெரியல. ஆமா பின்ன என்ன பண்ண இங்க 1.5 இங்க 1.25 இங்க 2 இங்க பாரு 1 யாரா பாசல் 2 ஜாதி நாயர் நீயா? கண்ணத்தை வந்து பார்க்க தெரியல உனக்கு போ. டேய் நம்மால என்ன வேலை உன்னை பார்த்தா தெரியல. இவன் கருமானத்துக்கு வந்து உட்கார ஐயா நாளாக இருப்பேன். ஏய் உனக்கு பார்க்க தெரியல. ஜாதகம் பார்க்கணும் எப்படி தெரியுமா பார்க்கணும்? எப்படி இப்படி காட்டு பாருப்பா. 2-8 3 ஆண்டு சேர்ந்திருக்கும் பொழுது சந்திரனும் குருவும் புதனும் செவ்வாயும் கிரக நிலை சந்திச்சிருப்பதால் இது ஆகாத சகுனத்தில் மகன் பிறந்திருக்கிறான். இந்த மகன் பிறந்திருக்க வேலை எப்படி தெரியுமா? அப்ப நீயே பாத்துக்கிட்டா ஐரா இங்க வா ஐரா முடியாத கையும் வரலனா. இந்த மகன் பிறந்திருக்க எப்படி தெரியுமா? எப்படி அப்படிதான் பிறந்துக்கிறான். அவசரப்படாத. இந்த பாரு உன் புள்ள இது மாதிரி குழந்தைட்டு இருக்குது. நம்ம என்ன மாதிரி சொல்லிட்டு போயிடலாமா? துட்டு வரையா அப்பதான் ஐயோ சொல்றது கேளியா? இல்லை அவனு போட்டு தோசை மாட்டலாம் அது செய்வனை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி துட்டு கறந்துலாம். பணத்திற்காக அடுத்தவர் குடும்பத்தை கெடுப்பவன் நான் கிடையாது. பணம் இன்று வரும் நாளை போகும். ஆனால் மனிதர்கள் இன்று பிறப்பார்கள். மனிதன் பிறப்பு ஒரு முறைதான் இந்த பூமியில். போய் கொஞ்சம் துட்டு வாங்க போடுவாரு. அவரு சும்மா போடுவாரு. பணம் ஆசைப்பட மாட்டாரு. ஏன் துட்டு வாங்க? என் மகன் பிறந்த நேரத்தை கணிக்க சொன்னால் ஆகாத சகுனத்திலே பிறந்திருக்கிறான், மேஷராசிலே பிறந்திருக்கிறான். அவன் இருந்தால் இந்த நாடு அழிந்துவிடும் என்கிறேன். நன்றாக புரட்டி பார்த்து சொல்லுங்கள் ஐயா. அவன் இறந்தால் கூட அவனுடைய ரத்தத்தில் ஒரு கண ரத்தம் கூட இந்த மண்ணில் சிந்தினால் இந்த மண்ணே மண்மேடாக மாறிவிடும். நன்றாக சிந்தியுங்கள். உன் மகனை கொல்லும் வழியை பாருங்கள். நாட்களாக எனக்கு திருமணம் முடிந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.